யுபிஎஸ்சி தேர்வை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார் மதுரையை சேர்ந்த சங்கர் பாண்டியராஜன். டெய்லரின் மகன் வறுமையை வென்று சாதித்தது எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பராஜ் ராமலட்சுமி தம்பதியினர் அதே பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக தையல் கடை நடத்தி வருகின்றனர். இவர்களது மகன் சங்கர் பாண்டியராஜன் சிறு வயதில் இருந்தே IAS கனவோடு இருந்த நிலையில் 10ஆம் வகுப்பு வரை சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளி உயர்கல்வியை விருதுநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றுள்ளார். சங்கர் சிறுவயது முதலே படிப்பில் சுட்டியாக இருந்தாலும் அவரது குடும்ப பொருளாதார சூழல் கல்லூரி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளியது. ஒரு ஆண்டு கழித்து மன உறுதியோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியில் சேர்ந்த அவர் BBA முடித்தார். இதைத் தொடர்ந்து அவரது IAS கனவு அவரை துரத்தியது. பிறரை போல பணத்தை செலவழித்து பயிற்சி மையங்களில் சேர முடியாததை உணர்ந்த அவர் 7 ஆண்டுகள் தானாகவே தேர்வுக்கு தயாரானார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் சங்கருக்கான கதவை திறந்து வைத்தது. தமிழ்நாடு அரசின் உதவியோடு கனவை நோக்கி ஓடிய அவர் UPSC தேர்வில் தமிழ்நாடு அளவில் 24வது இடம் பிடித்து அசத்தி உள்ளார். எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 8 மாதம் வர்ற வருமானத்தில் இந்த 4 மாதம் வந்து செலவழித்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 8வது அட்டெம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மாதம் வந்து 7500 ரூபா கொடுத்தாங்க. இந்த 7500 ரூபா கொடுத்தது வந்து எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாமல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். இந்த நிலையில் தனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என நெகிழ்ச்சி தெரிவித்துள்ள சங்கர் பாண்டியராஜனின் தாயார் ராமலட்சுமி மகனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்துள்ளார். ரொம்ப பெருமையா இருக்குது. என்னை விட கொடுத்து வச்சோ யாருமே இருக்க முடியாதுன்னு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது. இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, மனசார என் பிள்ளை வந்து எனக்கு இதை விட பெருமையை தேடி தர முடியாது. அவன் சம்பாரிச்சு கொடுத்தா கூட எனக்கு இந்த சந்தோஷம் வராது. கடைசியில் நான் முதல்வர் திட்டம் நம்ம MK ஸ்டாலின் தொடங்கி வச்சாங்க. அந்த ஒரு 7 மாதம் வந்து அவன் ஒரு பணம் வாங்கினான். அவங்க வந்து துணை முதல்வரும் வந்து கொடுத்தாங்க அவனுக்கு. அதை வந்து நான் டிவிலெலாம் பார்த்தேன். வந்து கொடுத்தது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த 7500 அது ஒரு 7 மாதம் வாங்கவுமே அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். உறுதியாக இருந்து தம்பி தேர்ச்சி பெற்றிருப்பதாக சங்கர் பாண்டியனின் சகோதரி ராஜ பாண்டீஸ்வரி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கானாக்கா, இன்னும் வேலைக்கு போகலையா மேடம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. படிக்கிறான், நம்ம நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு உடனே உங்க அம்மா நம்பிக்கை வச்சு தானே படிக்க வச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. இப்போ தம்பி வந்து அங்கே சென்னையிலேருந்து வரணும், போயிட்டு வரணும்னா டிக்கெட் செலவு, அப்புறம் 2 நாள் லீவு போடணும், அந்த மாதிரி யோசனை பண்ணுவான். கல்வியே ஆயுதம் என்ற வாசகத்தை மெய்ப்பிக்கும் சங்கரின் இந்த மாபெரும் வெற்றி அவரது வெற்றி மட்டுமல்ல, கடைக்கோடியில் நாளைய கனவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான ஏழை இளைஞர்களின் வழியில் ஒளியை பாய்ச்சுவதற்கான நம்பிக்கை என்றே சொல்லலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.